என் கரத்தை இன்று நீ தொட்டிருக்கின்றாய். என்னை நீ முழுமையாக நம்பிக்கையோடு அழைத்திருக்கின்றாய். இதற்காக இந்த அருள்வாக்கு இப்பொழுது உன் காதில் விழுகின்றது. வாராகி நான், சக்தியின் உருவம், தீர்வின் வடிவம். உனக்குள் புதைந்திருந்த அந்த கவலையை வெளியே இழுத்து எறியதான் இன்று வந்திருக்கின்றேன். நீ கோரிக்கைகள் வைத்திருந்தாய், ஆனால் அதற்கு முன் நான் ஆசிகளை உனக்கு வைத்து விட்டேன். 2 விருப்பங்கள் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்தவை இன்று நிறைவேறிவிடும். இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது. அதற்கு முன் என் வார்த்தைகளை சற்று கேள். வெற்றி என்பது வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல, அது உள் உணர்வு. வாழ்க்கை என்பது வெறும் சாதனை மட்டுமல்ல, அது சமநிலை. இந்த சமநிலையை அடைய நீ என்னை தேடினாய். அதற்காக தான் நான் என் கரத்தை இப்பொழுது உன்னை தொட வைத்தேன். இன்று முதல் ஒரு புதிய திசை உனக்காக திறக்கும். அந்த திசையில் நீ பயணிக்க வேண்டுமெனில் சில சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். உன்னுடைய பயணத்தில் வழிகாட்டி நான். நீ தேடி வந்த சமாதானம் இன்று உனக்குள் பிறக்கப் போகின்றது. நீக்க முடியாத உண்மை, நான் உன் அருகில் இருந்தேன், இருக்கிறேன், இருக்கப் போகின்றேன். துன்பத்தில் சிக்கியவளை விடுவிக்க அம்மன் வடிவில் வந்திருக்கின்றேன். இப்பொழுது கேள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய என்னுடைய அருள் வாக்கினை. உலகம் உன்னை போலவே பேச வேண்டும் என்பதை முதலில் எதிர்பார்க்காமல் இரு. நீ உண்மையாக இருந்தால் உன்னால் உலகத்தையே மாற்ற முடியாது, ஆனால் உன்னை பாதுகாக்க முடியும். உண்மையாக இருப்பது முதல் வெற்றி. நீ உண்மையாக இருக்கின்றாய் என்பதால் உலகமே உன் பின்னால் மாற வேண்டும் என்று நினைத்துவிட முடியாது. ஆனால் உன்னை இந்த உலகத்தின் மத்தியில் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும். உன் சொற்கள் உண்மையானவையாக இருந்தால் என் அருள் தடையின்றி நீங்காமல் உனக்கு கிடைக்கும். நான் உண்மையை நேசிப்பவள், அப்படியாக உன்னையும் நேசிக்கின்றேன். எப்பொழுதும் உன் நெஞ்சத்தை நீ தூய்மையாக வைத்துக்கொள். அங்கேதான் என் அர்ச்சனை உனக்கு கிடைக்கும். சிக்கல்கள் வந்தால் பதறி விடாதே, நான் காத்திருக்கின்றேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் ஒரு நாளில் வரும், ஒரு சில நேரங்களில் வரும், ஒரு சில நொடிகளில் வரும். அதற்குள் பொறுமையை நீ தவறவிட்டு விடாதே. பொறுமையில்தான் என்னுடைய ஒளி இயங்கும் சக்தியை பெறும். பொறுமையை வைத்தவன் முடிவில் ஆட்சி செய்வான் என்பதை மறக்க வேண்டாம். பணம் இல்லை என்று வருத்தப்படாதே. மன அமைதி இல்லாமல் பணம் இருந்தாலும் பயனில்லை. என் அருள் கொண்ட மனம்தான் அமைதியை பெறும். அமைதியான மனம் தானாக வழியை காணும். அமைதியாக இருக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையே ஒரு பரிசு. உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்தால் வெற்றி உன்னை தானாக தேடி வரும். நான் தரும் அந்த பரிசு மன அமைதி. இன்று இப்பொழுது நீ பெற்றுக்கொள். வீடு என்பது சுவற்றால் ஆனது மட்டுமல்ல, பாசத்தால் ஆனது. எதை வென்றாலும் சரி, குடும்ப பாசத்தை இழந்து விடாதே. பாசம் உள்ளவர்கள் அருகில் இருந்தால் கடைசி வரை வாழ்க்கை உனக்கு வெற்றியாக இருக்கும். மனம் பாசத்தால் நிரம்பினால் பிரச்சனைகள் வெளியேறிவிடும். நான் பாசத்தை நேசிக்கின்றேன். அதற்காக தான் அம்மா என்று அழைக்கப்படுகின்றேன். நம்பிக்கை இழந்தால் வெற்றி நெருங்காது. உலகம் உன்னை ஏமாற்றினாலும் நான் உன்னை உயர்த்தி விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். உன் இருதயத்தின் ஓரத்தில் சக்தி நிறைந்திருக்கின்றது. அந்த சக்தி இரட்டிப்பு மகிழ்ச்சியை இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும். நல்லது நடக்கும்.